ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை காலையில் பலியிட வேண்டும். அதே ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை சாயங்காலம் பலியிட வேண்டும். இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. இதுவே நம்ம புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் உதடின் பலியாகிய ஸ்தோத்திர பலி, கிறிஸ்து நமக்காய் பலியாகிவிட்டார். இப்பொழுது நமக்கு கர்த்தருக்கு நம்ம செலுத்துகிற பலி முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும். ஏசப்பா சொல்கிறாங்க, காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் மோசேயாவுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி அப்படியாக பலி செலுத்தி வந்தார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து எனக்கா 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜபிக்கக்கூடாதா? ஆண்டவருக்கு எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து தான், அவர்களுடைய சீஷர்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாங்க, 1 மணி நேரமாகிலும் நம்ம ஜெபிப்பது இல்லை. அங்கே காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறோம், மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறோம். என்னாகம புஸ்தகம் 28ல் 4-5 வசனம் இப்படி சொல்லுது. இன்றைக்கி நம்ம காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் உதடின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி அவரிடத்திலே அன்பு கூறும்படியாக முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுகிறோமா, அன்பு செலுத்துகிறோமா என்பதை நாம் சிந்திப்போம். கர்த்தர் வருகிற இந்த கடைசி நாட்களில் உற்சாகத்தோடு ஜபிக்கிறவர்களாக, தேசத்திற்காக ஜபிக்கிறவர்களாக, அநேக ஆத்துமாக்களை அலையலையாய் 1000-1000 லட்ச லட்சமாய் கிறிஸ்தவரிடத்திலே கொண்டு சேர்க்கிறவர்களாக, நம்ம ஜபிக்கிறவர்களாக, மன்றாடுகிறவர்களாக, உபவாசத்தோடும் அழுகையோடும் வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்திலே நாம் மன்றாடி தேசத்திற்காக ஜபிப்போம், முற்படுவோம், எழும்புவோம். தேசத்திற்காக ஒரு சேனையாய் எழும்புவோம். பெரிய காரியங்களை நாம் பரலோக ராஜ்யத்திற்கென்று செய்ய முற்படுவோம். ஆமென். அல்லேலூயா.